மதம், ஆன்மீகம், தத்துவம், கலைகள், இலக்கியம் ஆகியவற்றை கற்றுக் கொடுப்பதற்காக முழுமை அறிவு என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி தொடர்ந்து வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் சைவம், வைணவம், இஸ்லாம், கிறிஸ்தவம், பௌத்தம் உட்பட பல வகுப்புகளை நடத்துகிறோம். அப்போது வழக்கமாக வரக்கூடிய கேள்விகள் ஒன்று, இந்த கற்றுக் கொடுப்பதற்கான அதிகாரம் உண்டா என்பது. அந்த அதிகாரம் என்ற வார்த்தை மிக முக்கியமானது. தகுதி என்ற வார்த்தை அல்ல, அதிகாரம். அதை கேட்பவர்கள் யார் என்றால் பெரும்பாலும் ஏதாவது மத அமைப்போடு தொடர்புடையவர்களாக இருப்பார். அதற்கான சுருக்கமான பதில் இதுதான். மதம் சார்ந்து 2 வகையான கல்வி உண்டு. ஒன்று மதத்துடைய சம்பிரதாய கல்வி அல்லது அமைப்பு சார்ந்த கல்வி. அந்த சம்பிரதாய கல்வியை, அமைப்பு சார்ந்த கல்வி அளிப்பதற்கு அந்த சம்பிரதாயமோ அந்த அமைப்போ அளிக்கக்கூடிய அதிகாரம் கொண்ட ஒருவர் தேவை. அந்த கல்வியை நாங்கள் அளிப்பதில்லை, அதில் எங்களுக்கு அக்கறை இல்லை. அதை வேண்டுபவர்கள் அந்த அமைப்பையோ அந்த சம்பிரதாயத்தையோ நாடி தான் அந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் அளிப்பது மெய்ஞானம் சார்ந்த கல்வி, நாங்கள் அளிப்பது அறிவார்ந்த கல்வி, நாங்கள் அளிப்பது தத்துவம் சார்ந்த கல்வி. இந்த கல்வியை அளிப்பவர்களுக்கு எந்த அமைப்புடைய அங்கீகாரமும் தேவையில்லை, எந்த சம்பிரதாய அங்கீகாரமும் தேவையில்லை. அவர்கள் அதை சார்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் தங்களுடைய தனி முயற்சியால் தத்துவத்தை, மதத்தை கற்று தெளிந்தவர்கள், தங்களுடைய தகுதியை உருவாக்கி கொண்டவர்கள். ஞானத்தை கற்றுக் கொடுப்பவருடைய அதிகாரம் என்பது ஞானமே தான். அதற்கு வெளியிருந்து ஒரு அமைப்புடைய, ஒரு மரபுடைய அதிகாரம் அவருக்கு தேவையில்லை. எவருடைய அங்கீகாரம் அவருக்கு தேவையில்லை. ஒரு ஞானத்தை கற்பிப்பவருடைய மதிப்பு என்பது கற்பவன் அளிப்பது தானே ஒழிய, கற்பவன் அல்லாத ஒருவன் அளிக்கக்கூடிய எந்த மதிப்பும் அவருக்கு எந்த வகையிலும் தேவையில்லை. எண்ணி பாருங்கள், நாடோடிகளாக அலைந்தவர்கள் இங்கே உண்டு. அப்படி நாடோடிகளாக அலைந்த பல ஞானிகள் பலருக்கு ஞானம் அளித்ததுண்டு. அவர் யாரென்றே தெரியாது, அவரோட பெயர் கூட தெரியாது. ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், கிருஷ்ணமேனன் என்று அறியப்பட்ட, பிற்காலத்தில் ஆத்மானந்தர் என்று அறியப்பட்ட குரு ஒரு காவல் அதிகாரியாக இருக்கும்போது, காவல் பணிக்காக போகும்போது ஒரு துறவியை பார்க்கிறார். அந்த துறவியுடனே சென்று விடுகிறார். சில நாட்கள் அவருடன் தங்கியிருந்து திரும்பி வருகிறார். வந்தவர் ஒரு வேதாந்தியாகவும் ஞானியாகவும் மாறியிருக்கிறார். அந்த வந்தவர் யார்? அவருடைய பெயர் என்ன? வரலாற்று இன்றைக்கு வரைக்கும் கிடையாது. என்ன அதிகாரம் அவருக்கு அளிக்கப்பட்டது? அந்த அதிகாரத்தை அளித்தவர் யார்? வரலாற்றில் இன்று வரைக்கும் அந்த ஞானி அப்படி ஒருவர் இருந்தார் என்பது பதிவாக இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய மாணவர் அதை பதிவு செய்திருக்கிறார். ஆத்மானந்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அவர் இருக்கிறார். அதுதான் அதிகாரமே ஒழிய வேறு அதிகாரங்கள் இல்லை. சம்பிரதாயத்திலே ஞானம் இல்லை, சடங்குகள் தான் இருக்கின்றன. வாழ்க்கை முறை இருக்கிறது. அந்த சடங்குகளை சரியான வகையில் செய்ய வேண்டும். அந்த சம்பிரதாயங்களை சரியான வகையில் கடைப்பிடிக்க வேண்டும். அந்த வாழ்க்கை முறையும் ஆச்சாரங்களையும் சரியான முறையில் செய்ய வேண்டும். இதை யாராவது கண்காணிக்க வேண்டும். தவறு செய்தால் தண்டிக்க வேண்டும். அந்த கண்காணிப்பதற்கும் தண்டிப்பதற்கான அதிகாரம்தான் அங்கே உள்ள அதிகாரம். இங்கே அந்த அதிகாரமே கிடையாது. ஒரு ஆசிரியரிலிருந்து மாணவன் கற்றுக்கொள்கிறான். மாணவன் எதை கற்றுக்கொள்கிறான் என்பதை ஆசிரியர் நிர்ணயிக்க முடியாது. மாணவனிடம் அது எப்படி வளரும் என்பதை அந்த ஆசிரியர் சொல்ல முடியாது. அது மாணவனுடைய பொறுப்பு. மாணவருக்கு விதைகளை மட்டும்தான் ஆசிரியர் அளிக்க முடியும். முளைக்க வைத்து காடாக்குவது மாணவருடைய பொறுப்பு. ஆகவே இங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர் ஞானத்தை தவிர எந்த அதிகாரமும் கொண்டவர் அல்ல. வேறெந்த அதிகாரத்தையும் இங்கு நாங்கள் அங்கீகரிப்பதும் இல்லை, அதை எவர் மேலும் சுமத்துவதும் இல்லை.